ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரவணன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண இருக்காங்க செந்திலுக்காக. செந்திலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னண்ணா என்னாச்சு? நானும் ஆஃபீஸில் போட்ட வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்தேன். என்னென்ன பிரச்சனை அப்படின்றாங்க. உடனே சரவணன் பார்த்தீங்கன்னா செந்தில கையெடுத்து கும்பிட்டு, செந்தில என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்றாங்க. என்னண்ணா என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை என்னை ஏதாச்சும் டாக்டர் கிட்ட எது கூட்டு போய் எனக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பாடுறா, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அழுறாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு, "என்னண்ணா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட கூப்பிட்டு வராங்க. அப்ப டாக்டர் கிட்ட சரவணன் பார்த்தீங்கன்னா, "டாக்டர் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. நான் செத்துருவனோன்னு பயமா இருக்கு. நானே ஏதாச்சும் பண்ணிப்பனோன்னு பயமா இருக்கு. இல்ல நானே செத்துருவனோன்றது பயமாவும் இருக்கு டாக்டர். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. என்னால தூங்க முடியல. என்னால நெறைய யோசனையாவே இருக்கு. யோசிச்சு யோசிச்சு என்னோட மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு டாக்டர்" அப்படின்றாங்க. அப்ப செந்தில் பார்த்தீங்கன்னா, "அண்ணன்" அப்படின்றாங்க. அதுக்கு டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இல்ல அவரு பேசட்டும். நீங்க அமைதியா விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு கூட டாக்டர் என்னோட தம்பி கதிர் வந்தான் கடைக்கு. அவன நான் அதிகமா பேசிட்டேன். கதிர எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர். ஆனா நான் அவன அதிகமா திட்டிட்டேன். அவனும் அமைதியா எந்திரிச்சு போயிட்டான் டாக்டர். அந்த மாரி வீட்ல இருக்கிறவங்க எல்லார் மேலயும் எனக்கு கோவமா வருது டாக்டர். அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு எல்லார் மேலயும் எனக்கு கோவமா வருது. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அழுந்துட்டே இருக்காங்க. "ச டாக்டர் என்னால நைட்ல தூங்கவே முடியறதில்ல. எனக்கு ரொம்ப யோசனையாவே இருக்கு. புரண்டு படுத்தாலே தூக்கம் வரமாட்டேங்குது. நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர்" அப்படின்ட்டு அழுறாங்க. அப்ப செந்தில் கிட்ட பார்த்தீங்கன்னா, "என்ன இவருக்கு கல்யாணம் ஆனதுலருந்து அந்த மாரி பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செந்தில் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு செந்திலும் பார்த்தீங்கன்னா, "ஆமா டாக்டர். அண்ணி ஒரு சில விஷயத்துல நெறைய பொய் சொல்லிட்டாங்க. அதனால அத அண்ணாவால ஏத்துக்க முடியல. அதனால தான் அவர் இந்த மாரி டிப்ரஷனுக்கு ஆளாயிட்டுருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு. அதுக்கு டாக்டர் பார்த்தீங்கன்னா, "அவரு கொஞ்சம் நெஞ்சமா டிப்ரஷன் இல்ல. நெறைய டிப்ரஷன்ல இருக்காரு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காப்பாத்திரலாம். நான் மாத்திரை குடுக்குறேன் தூங்குறதுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சரவணன்கிட்ட சொல்றாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, "டாக்டர் நான் தூங்க வரல டாக்டர். ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல" அப்படின்றாங்க. "இல்ல ஒரே இதியாலாம் எல்லா பிரச்சனையும் தீந்துராது. படிப்படியா உன்னோட தூக்கத்த நான் கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "சரி ஓகே. நீங்க ஒரு நிமிஷம் வெளியே இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, "அண்ணா ஒரு நிமிஷம் வெளியே இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செந்தில் கிட்ட டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இவரு நெறைய டிப்ரஷனுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் கூட எந்த நேரமும் ஆள் இருந்துட்டே இருக்கணும். இவர நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கான மெடிசின நான் குடுக்குறேன். நீங்க பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. செந்திலும் "சரிங்க டாக்டர் நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிளம்புறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துர்றாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா கதிரோட டிராவல்ஸ்க்கு வராங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே வேலை இல்லையா? இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னண்ணே ஏதாச்சும் பிரச்சனையான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உன்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன்" அப்படின்றாங்க. "சொல்லுண்ணே" அப்படின்றாங்க. "டேய் அண்ணா ஏதாச்சும் உன்கிட்ட பேசினாரா?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. "நெறைய பேசுச்சுண்ணே. நீ எத பத்தி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. "இல்ல அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லையண்ணா என்கிட்ட எதுவும் சொல்லல. அண்ணாக்கு என்னண்ணா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போய் நடந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த மாரி அண்ணா ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்களாம். நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அழுறாருடா. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அண்ணா அழுறாரு அப்படின்றாங்க. "இப்ப அண்ணா எங்கண்ணே?" அப்படின்னாங்க. "கடையில இருக்கு." "கடையில ஏண்ணே விட்டுட்டு வந்த? வீட்டுக்கு போ சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்றாங்க. சரிண்ணே இந்த விஷயம் அப்பாக்கு தெரியுமா?" அப்படின்றாங்க. "இல்லடா சொல்லல" அப்படின்றாங்க. "இல்லண்ணா வேண்டாம். அப்பாக்கு சொல்லாத. அப்பா இத எப்படி புரிஞ்சுப்பாருன்னு சொல்லிட்டு தெரியல" அப்படின்றாங்க. "ஆமாடா நான் அதுக்காக தான் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு சேந்தனும் சொல்றாங்க. "சரிண்ணே அண்ணா வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். வா நம்ம கடைக்கு போலாம்" அப்படின்றாங்க. "டேய் டிராவல்ஸ யாரா பார்த்துக்கிறது?" அப்படின்றாங்க. "இல்ல நான் என் ஃப்ரெண்ட வர சொல்லி பார்த்துக்க சொல்றேன். நம்ம 2 பேரும் கடையில பார்க்கலாம் வா அண்ணாவ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க சரவணன பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்னடா ஒரு கஸ்டமர் வந்து வீட்டுக்கு வந்து பொருள் அனுப்ப சொல்லியிருந்தாங்களாம். என்ன நீ மறந்துட்டியா?" அப்படின்றாங்க. "இல்லப்பா ஃப்ரெண்ட பார்க்க வெளியில போயிருந்தேன்ல, அதனால மறந்துட்டேன்" அப்படின்றாங்க. "என்னடா ஃப்ரெண்டு? எதுக்காக போயிருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா ஃப்ரெண்டுக்கு லைட்டா உடம்பு சரியில்ல. அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்தேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்னடா இது ஒரு கஸ்டமர் ஒரு இத அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, அத செய்ய மாட்டியா? நீ ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்றாங்க. "சரிப்பா அத நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசிக்கிறேன். விடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க செந்திலும், கதிரும் வந்துடுறாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்னடா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க. என்னடா விஷயம்?" அப்படின்னாங்க. "இல்லப்பா சும்மா தான் கடைக்கு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, சரவணன் கிட்ட, "அண்ணே நான் என்னென்ன பண்ணணும்? சொன்னா நான் செய்றேன்"
அப்படின்றாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணா டெலிவரி பண்ணணுமா?" அப்படின்றாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, "ஆமாடா" அப்படின்றாங்க. "சரி நான் செய்றேன் விடுண்ணா." "இல்லடா நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்கடா" அப்படின்றாங்க. "இல்லண்ணா வாண்ணா நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "அண்ணா வாண்ணா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன கூப்பிடுறாங்க. சரவணன் இல்லடா அப்படின்னாங்க. "அட வாண்ணா போயிட்டு குடிச்சிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன கூட்டிட்டு போறாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, கடைக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எடுத்துன்னுக்குறாங்க டெலிவரி பண்றதுக்காக. பாண்டியன் பார்த்தீங்கன்னா, சரவணன கூட்டு போறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. செந்தில் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி இருப்பாங்க அப்படின்றது தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கல்யாணத்துக்கு எந்த சேரி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ராஜி கதிர் கிட்ட பார்த்தீங்கன்னா, "கதிர் இந்த சேரி எனக்கு நல்லா இருக்கா? நாளைக்கு இத தான் நான் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டாங்க. "நல்லா இருக்கு ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. சரி, ஆமா கதிரு. நீ எந்த ட்ரெஸ் போடலான்னு இருக்க? ஏதோ ஒண்ணு போடலான்னு சொல்லிட்டு இருக்க ராஜி அப்படின்றாங்க. ஆமா நீ நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவல்ல அப்படின்றாங்க. வருவேன் ராஜி ஏன்றாங்க. இல்ல சரவண மாமா கிட்ட நீ பேசுறியா அப்படின்றாங்க. பேசுனேன் எங்க நான் சொன்னத தான் அண்ணாவும் சொல்லுது அப்படின்னாங்க. சரி நான் கூட போமாட்டேன். ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சரவணன் மாமாவுக்கு மயில் மேல எவ்வளோ கோவம் இருக்கோ, அதே மாரி எனக்கும் குமார் மேல கோவம் இருக்கு. உன் மேல எப்ப கொலப்பல்லி போட்டானோ, அப்பலருந்து அவன பார்த்தாலே எனக்கு கோவமா இருக்கு. என்ன பண்றது? எனக்கு அண்ணனா தொலைஞ்சுட்டானே! சித்தியும், அம்மாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு உன்னோட முறைய செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே! அது மட்டும் இல்லாம, இந்த கல்யாணத்துக்கு அப்பாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொன்னிருக்காங்க. சரி கதிரு, நானும் அத்தையும் மட்டும் போயிட்டு வரவா? அப்படின்றாங்க. சரி போயிட்டு வரதுனா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ராஜி அப்படின்றாங்க. அது ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. நீங்க எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்குறீங்க அப்படின்றாங்க. சரி விடு ராஜி நானும் வரேன் அப்படின்றாங்க. இல்ல மாமா தான் கோச்சிப்பாருன்னு சொல்றீங்களே அப்படின்றாங்க. அண்ணங்கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். நான் உன்னோட சந்தோஷத்துக்காகவும், மாமாவோட சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. ப பழனியும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வேலைய முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியனும் சரவணனும் வராங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, வண்டிய நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்து வீட்டவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் சரவணா வாடா போலாம் உள்ளன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அமைதியாவே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பழனி பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசிட்டு பார்த்தீங்கன்னா, "ஆமா மச்சான் காலையில நான் ஏதோ பேசணும்னு சொன்னானே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணன் கிட்ட வராங்க. "டேய் மச்சான் என்னடா பண்ற?" அப்படின்றாங்க. அப்ப பாண்டியன் கிட்ட, "என்ன மச்சான் கடையெல்லாம் மூடிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்றாங்க. "ஆ" அப்படின்றாங்க. "என்ன இன்னைக்கு என்னோட கடை தொறக்காதது உங்களோட வருமானம் இன்னைக்கு ஜாஸ்தியாச்சா மச்சான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் யார்றா நீ? என் கடை எப்பயும் எனக்கு வருமானம் இருந்துட்டே தான்டா இருக்கு. உன் கடை மூடுனா என்ன தொறந்தா என்ன? எப்பயும் போல தான்டா இருக்கு" அப்படின்னாங்க. "சரிங்க மச்சான்" அப்படின்ட்டாங்க. உடனே இங்க சரவணன் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. "என்ன மாமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்த நான் எப்படியாச்சும் நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். என்னோட பேச்ச கேட்காத நீங்க இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாட பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்படுறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "ஏய் மச்சான் என் கையில என்னடா இருக்கு? ஏன்டா என்ன போட்டு இந்த பாடு படுத்துற?" அப்படின்றாங்க. "என்ன மாமா நான் அனுபவிக்கிறது பத்தலையா? அவங்க தூரம் இருந்து என்ன டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காத. எப்படியும் இந்த கல்யாணத்த நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்களா?" அப்படின்னு சொன்னாங்க. "டேய் மச்சான் எதுக்குடா சவுண்டு போடுற? கோவப்படாதடா" அப்படின்றாங்க. "இல்ல என்னோட வாழ்க்கை நாசமா போனது உங்களுக்கு தெரியலையா? இப்ப குமாரோட வாழ்க்கையும் நாசமா போகணும்னு சொல்லிட்டு நீங்கலாம் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா, "டேய் சரவணா எதுக்குடா இந்த மாரி கத்திட்டு இருக்க நீ? வாடா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "டேய் மச்சான் எதுக்குடா கோவப்படுற? அமைதியா இருடான்றாங்க." சரவணன் பார்த்தீங்கன்னா, கோவத்துல பார்த்தீங்கன்னா, பழனிய புடிச்சு தள்ளி விட்டுர்றாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆயி பார்த்தீங்கன்னா, "டேய் சரவணா" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்த வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.